ஏன் ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் அது வாரிசு அடிப்படையில் மீண்டும் மீண்டும் மகன்களே தேர்வு செய்கிறது என்கிற கேள்விகளை எல்லாம் இன்றைய இளைய தலைமுறை நமக்கான தலைவரை நாம் எங்கே தேடுகிறோம்? நமக்கான தலைவரை நாம் திரையரங்குகளில் தேடுகிறோம். தமிழ்நாட்டில் தேவாரம் திருவாசகம் பாடினால் நடராஜர் கோவில் தீட்டுப்பட்டுவிடும். மதிப்பெண் தமிழ் மொத்தம் 25. அந்த வடமாநிலத்தவர்கள் 25க்கு 24, 23 என்று எடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. உடல் மண்ணுக்கு உயிர் யாரோ ஒரு நடிகனுக்கு. ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும்? தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானதோ மதத்திற்கானதோ அல்ல. இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சமமாக, சம உரிமையுடன், சம நீதியுடன், சமூக நீதியுடன் வாழ வேண்டும் என்பதை இலக்காக வைத்து இந்த கட்சியை கடந்த 15 ஆண்டுகளாக நான் நடத்தி வருகிறேன். வேல்முருகனாகிய நான் சுமார் ஒரு 8லிருந்து 13 வயதுக்குள்ளாகவே இந்த அரசியல் களத்திற்கு வந்து இன்றைக்கு சுமார் 45 ஆண்டு காலம் என்னுடைய பொது வாழ்வு. 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன், 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு மருத்துவத் துறையில் மகத்தான சாதனைகள், 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அப்படி ஒரு பெயரை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் ஒரு விதை போட்டவன் வேல்முருகன். அதே கலைஞர் அவரிடத்தில் எப்படி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டதோ அதே மாதிரி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரியை நீங்கள் அறிவித்து அதிலும் முதல் பொறியியல் கல்லூரியை என் பண்டுட்டி செம்மன் பூமியிலே நீங்கள் வந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோள் தான். அந்த வேண்டுகோளுக்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அண்ணா பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு இந்திய முழுவதும் பொறியாளர்களாக திகழ்கிறார்கள். அரசனுடைய கட்டணை சலுகையோடு என்று சொன்னால் அதற்கு விதையிட்டவனும் வேல்முருகனாகிய நான். இன்றைக்கு கலைஞருடைய மகனாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு அரியணைக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு கல்வி சார்ந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். எப்படி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை உங்கள் தந்தை தந்தார்களோ, உங்கள் தந்தை எப்படி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்பதை அரசு கொள்கை முடிவாக அறிவித்தார்களோ, அதுபோன்று நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு என்று அரசின் செலவில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை அறிவித்து கல்வியை எளிமையாக்குங்கள் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன். அதன் அடிப்படையிலே தான் என் கோரிக்கை ஏற்று மாவட்டத்தில் இருந்ததை மாற்றி இன்றைக்கு தொகுதிக்கு என்கிற ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்பதை தமிழ்நாடு அரசு அறிவித்து இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட மாணவர் செல்வங்கள், ஏழை எளிய கிராமப்புற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட வாழ்விழுந்த மக்களின் பிள்ளை செல்வங்கள் ₹1 கட்டணம் இல்லாமல் அரசு கலைக்கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தவர். இன்றைக்கு ஒரு கட்சியை நிறுவி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நான் தமிழ்நாட்டின் பல்வேறு மொழி இனம் சார்ந்த பிரச்சனைகளோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக தொடர்ந்து இந்த மண்ணில் சமரசமற்று போராடி வருகிறேன். ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 90% வேலை வாய்ப்பை உறுதியாக்குங்கள். பிரிதொரு மாநிலத்திலிருந்து வருகை தருகின்றவர்களை பிரிதொரு மாநிலத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்கி அந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவர் செல்வங்களுடைய கல்வி உரிமையை பாழாக்காதீர்கள். அவர்கள் அண்டா குண்டார்களை அடகு வைத்து மிக கடினமாக படித்து பட்டங்களை பெற்று இன்றைக்கு சுமார் 97 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ்நாட்டுடைய இளைய தலைமுறை வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே படித்துவிட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடங்களிலே நீங்கள் பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அந்த வேலைவாய்ப்புகளை அவர்களுக்கு தருகின்ற போது இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி வழி சிறுபான்மை மக்களாக இருக்கலாம், பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது தாய் வழி சமூகமாக இருக்கிற தமிழ் படித்த அல்லது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட எவராக இருந்தாலும் இந்த மண்ணில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாநில அரசு பதவிகளில் 100% வேலைவாய்ப்பு உரிமையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நாட்டுடைய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகிறேன். முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் நான் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் தான் தமிழ்நாட்டின் அரசு வேலைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க பேச தெரிய வேண்டும். குறைந்த மதிப்பெண் 40 எடுத்தால்தான் தமிழ்நாட்டுடைய குரூப் 1 குரூப் 4 வரையான தேர்வுகளிலும் ஏனைய பதவிகளையும் அடைய முடியும் என்கிற ஒரு சட்ட திருத்தம். நீங்க கேட்கலாம், அப்ப இந்த சட்ட திருத்தம் இல்லாத போது என்ன நிலைமை அப்படின்னா,
இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் இங்கு வரலாம். அந்த தேர்வை இது போன்ற கோச்சிங் சென்டர்களை சேர்ந்து படிக்கலாம். இந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கின்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை அவர்கள் தட்டி பறித்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு டிஎன்பிசி இருக்கு. இன்னைக்கு குரூப் 1ல ஒரு கோட்டாட்சியராக ஒருவர் தேர்வு பெற்று விட்டால் அவர் ஒரு 35 ஆண்டு காலம் ஓய்வு பெறுகின்ற போது கூடுதல் தலைமைச் செயலராக ஓய்வு பெறுவார். ஒரு டைரக்ட் டிஎஸ்பியாக அவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டால் அவர் ஓய்வு பெறுகின்ற போது நாட்டுடைய குறைந்தபட்சம் ஏடிஜிபியாக ஓய்வு பெறுவார். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய நடுவர் மன்றத்துடைய நீதிபதியாக அவர் டிஎன்பிசி மூலமாக ஒரு வடமாநிலத்துக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டால் அவர் இந்த நாட்டுடைய உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வரையில் கூட செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற அது மொழிவழி பிரிது ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இனமாக இருந்தாலும் தாய்மொழி தமிழாக கொண்ட இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருந்தாலும் இவர்களின் வேலை வாய்ப்பை பிரிதொரு மாநில மக்களுக்கு எடுத்து தருவது ஒரு மாநில அரசுக்கு அழகல்ல என்று அதற்கான ஒரு சட்ட வரமுறையை கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பது இன்றைக்கு படித்த புரிதலுள்ள இளைஞர்களுக்கு தெரியும். ஆக ஒரு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கு இருக்கிற எல்லா மக்களுக்குமான உரிமை, எல்லா மக்களுக்குமான கல்வி, எல்லா மக்களுக்குமான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை முன்னிறுத்தித்தான் என்னுடைய அரசியல் பணிகள் இருக்கிறது. அதேபோல ஒன்றிய அரசுகளுக்கும் மாநில அரசுகள் மூலமாக அழுத்தம் கொடுப்பதற்கு கோரிக்கை வைத்து வருகிறேன். அது என்னவென்றால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் ஒரு 80 அல்லது ஒரு 90% அந்தந்த மாநில மக்களுக்கு கொடுங்க அப்படின்றோம். இப்ப இங்க இருக்கிற ஆயக்கர் பவன்ல கடந்த காலங்களில் ரவுனி இன்ஸ்பெக்டர்ஸ் என்ற பதவிகள் எடுத்தார்கள். 1200 பதவி. ஒருவர் கூட சவுத் இந்தியன் கிடையாது. இங்க இருக்கிற சென்னை தலைமை அலுவலகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அஞ்சல் துறை தலைமை அலுவலகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு சில பதவிகள் நிரப்பப்படுவதற்கு தேர்வு நடைபெற்றது. மதிப்பெண் தமிழ் மொத்தம் 25. அதிலே அந்த வடமாநிலத்தவர்கள் 25க்கு 24, 23 என்று எடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் அந்த வட இந்தியாவின் பற்று கொண்ட வட இந்திய உயர் அதிகாரிகள் அந்த வட இந்தியர்களையே அதற்கு தேர்வு செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த அலுவலகத்தை பூட்டு போட்டு போராடி அதற்கு பிறகு அந்த தேர்வை ரத்து செய்து வைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஒரு ஸ்பெஷல் கோச்சில் அப்படியே வருவாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து பீகார்லேருந்து அப்படியே வந்து தேர்வு எழுதுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் ஒரு அறையில் இங்கே தேர்வு எழுதிங்க, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற மாட்டீங்க. இதே மாதிரி பக்கத்து அறையில் வடநாட்டு மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க ரயில்வே தேர்வுக்கு. அவர் அத்தனை மதிப்பெண்களும் தேர்ச்சி பெறுவதற்கான அத்தனை மதிப்பெண்களையும் பெற்று மறுநாள் அவங்களுடைய பேர் தான் லிஸ்ட்டில் வரும். ஆனால் இவர்களுக்கு வராது. ஏனென்றால் அங்கு மொழிவழி ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்கள் இங்கு இந்திய எதிர்த்த காரணத்தினாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் அரசாக இருக்கலாம், பிஜேபி அரசாக இருக்கலாம், அந்த டெல்லியிலேயே கூட இன்றைக்கு அந்த சவுத் பிளாக் நார்த் பிளாக் என்கிற ஒரு லாபி இருக்கிறது. அந்த சரியா அந்த லாபியை பயன்படுத்தி இந்த நாட்டில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நீக்கமற இன்றைக்கு இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் அரசனுடைய உயர் பதவிகளிலிருந்து சாதாரண கடநிலை பணிக்கு வரை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? அங்கே வந்து அந்த ஹாலுக்கு வந்த சூப்பர்வைசர் அந்த சொல்லக்கூடிய அந்த அதிகாரி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே சொல்கிறான். இல்லைன்னா லேப்டாப் ஆன் பண்ணி ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இதுக்கு பதில் இதுக்கு பதில். இதற்கு பிறகு இதை கண்டுபிடித்து அப்படி தேர்வு முறையை முற்றுகையிட்டு அதுக்கு பிறகு அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சிபிஐயிலே முறையிட்டு அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு ரயில் பெட்டி தொழிற்சாலையிலிருந்து அப்ரண்டிஸ் பணி வரையிலும் அதே போன்ற நிலைமை தான் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதையும் எதிர்த்து போராடி இன்றைக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிற அந்தந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்குத்தான் இது போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த முடிவை மாற்றி அமைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. லட்சக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாத்து போராடிய கட்சி. அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்று சாதிக்கு உட்படாமல், மதத்திற்கு உட்படாமல் இந்த மனித சமூகத்திற்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் கண்ணீர் மல்க நான் வைத்த வேண்டுகோள், எப்படி பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, எப்படி பல குடும்பங்கள் தங்கள் வறுமை பிடியில் வாழ்ந்து தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நான் ஒரு கருத்தை முன்வைத்தேன். அதுதான் லாட்டரி ஒழிப்பு தடை சட்டம். நான் அந்த பிரச்சனையை தொடுகின்ற வரையில் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நீக்கமர நிறைந்திருந்தது லாட்டரிகளும், சுரண்டல் லாட்டரிகளும், சீட்டுகளும். உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தின் உழைப்பாளி அந்த வருமானத்தை கொண்டு போய் தன் பிள்ளைக்கோ, தன்னுடைய மகளுக்கோ, தன்னுடைய மனைவிக்கோ தருவதற்கு பதிலாக அவன் போகின்ற போது உழைத்து சம்பாதித்த பணத்தை சுரண்டி விட்டு அவன் வெறுங்கையோடு வீடு திரும்பினான். பல குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டன. பல குடும்பங்கள் தங்களுடைய முதிர்கன்னியாக தங்களுடைய மகள்கள் இருந்தார்கள். ஆக அந்த பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாட்டரி மாபியா இடத்தில் செல்லாமல் தடுப்பதற்கு சட்டமன்றத்தில் வாதாடி கண்ணீர் விட்டு சாதித்தவன் வேல்முருகன். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என் தமிழக உறவுகளே என்று நான் கேட்கிறேன். அதேபோன்று கனிம கொள்ளை இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலே நான் இந்த பிரச்சனையை தொடுவதற்கு முன்பாக மாவட்ட அளவிலே சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்த பெரிய கட்சிகள்
ஒரு மாவட்டத்திலே மணல் குவாரிகளை நடத்தி கொள்ளலாம், எத்தனை லோடு வேண்டுமோ மணலை எடுத்துக்கொள்ளலாம், அரசுக்கு ஒரு 10,000 ரூபாய் அதிகபட்சம் 50,000 ரூபாய் கட்டினால் போதும் என்ற நிலையை மாற்றி அப்படி செய்யக்கூடாது. மணல் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, கனிம வளங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை ஒரு முறைமைப்படுத்த வேண்டும் என்று வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உள்ளடக்கி ஒரு குழுவை அமைத்து அந்த அரசுடைமையாக்கி அப்படி வருகின்ற அந்த பணத்தை இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மாணவர் செல்வங்களின் கல்விக்கும் பெண் கல்விக்கும் தாருங்கள் என்று அம்மையார் ஜெயலலிதாவிடம் ஆலோசனை சொல்லி அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவனும் வேல்முருகனாகிய நான் தான். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இன்றைய இளைய தலைமுறை நமக்கான தலைவரை நாம் எங்கே தேடுகிறோம்? நமக்கான தலைவரை நாம் திரையரங்குகளில் தேடுகிறோம். நமக்கான தலைவரை நாம் திரையில் நடித்தவரை பார்த்து ஐயோ இவர் சூப்பரா நடிக்கிறார், இவர் அற்புதமாக ஆடுகிறார், இவர் அற்புதமான இவருடைய டான்ஸ் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிற இளைய தலைமுறை இன்றைக்கு மிஞ்சி நிற்கின்ற போது இந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக தன் வாழ்வை தொலைத்த, தன்னுடைய பொருளாதாரத்தை தொலைத்து தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறை கொட்டடில் அடைபட்டு கிடந்த எங்கள் பச்சை தமிழன், கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ.சி.யை என் தமிழ் சமூகம் கொண்டாட மறந்திருக்கிறது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரையும் கருத்தில் கொள்ளாமல் யாருக்காகவோ நம்முடைய உயிரை தியாகம் செய்கிறோமே. உடல் மண்ணுக்கு உயிர் யாரோ ஒரு நடிகனுக்கு என்று சொல்லுகிறோம். 41 உயிர்கள் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு 2 பெண் பிள்ளைகள், அந்த 2 பெண் பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு நடிகரை பார்த்து விட்டேன், அல்லது அந்த நடிகர் வீடியோ காலில் என்னோடு பேசிவிட்டார், அல்லது அந்த நடிகர் வாழ்கின்ற அந்த ஊருக்கு என்னை அழைத்திருக்கிறார், அதுவே எனக்கு போதும் என்று பெருமைப்பட்டு கொள்கின்ற என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளை எண்ணி நாங்கள் வெட்கி தலைகுனிகிறோம். சமூகத்தில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு கொடை கொடுத்தவர்களின் பெயர் தெரியவில்லை, அவருடைய வரலாறு தெரியவில்லை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தெரியவில்லை. இங்கு பெருந்தலைவர் காமராஜையால் கட்டி தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளியில் படித்த ஒரு மாணவனாக இருந்த பே. சீனிவாசன் வெற்றி பெற்றார். கல்விக்கண் திறந்த காமராஜன் தோற்கடிக்கப்பட்டார். அங்கிருந்து இன்றைக்கு அரசியல் என்பது திரைத்துறையில் கிடைக்கின்ற புகழ் வெளிச்சத்தினூடாக வருகின்றவர்களை மட்டும் தமிழ் சமூகம் கொண்டாடுகிறது. ஆனால் திரைக்கும் வெளிச்சத்திற்கும் பின்னால் இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியும் சமூகத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மதச்சார்பின்மையும் கடைபிடித்து லஞ்சம், லாவண்யம், ஊழல், குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல் இது எதுவும் இல்லாமல் இந்த மண்ணுக்காக போராடிய மகத்தான தலைவர்களை கொள்கை தலைவர்களாக, வழிகாட்டி தலைவர்களாக, எங்கள் முன்னெத்தி ஏர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பயணிக்கிறது. வேல்முருகனாகிய நான் எந்த பத்திரிகை ஊடகங்களிலும் நீங்கள் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கினார் என்று நீங்கள் சொல்ல முடியாது, ஊழல் செய்தார் என்று சொல்ல முடியாது. நான் என் 15 ஆண்டு கால சட்டமன்ற வாழ்க்கையின் வரலாற்று பக்கங்களில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் தமிழ்நாட்டின் அதிகமான கேள்விகளை எழுப்பியவன், தமிழ்நாட்டின் அதிக கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தவன், நேரமில்லா நேரத்தில் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவிடமும் கலைஞரும் வாதாடி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான திட்டங்களை தீட்டியவன், தடுப்பணைகளை கட்டியவன், மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கியவன், லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வந்தவன். இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் தாய் வழி தமிழ் வழியில் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று போராடி வருகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டின் எத்தனையோ ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளிலும் CBS பள்ளிகளிலும் இன்றைக்கு மேல நாட்டினுடைய பள்ளிகளிலும் கூட இன்றைக்கு தமிழ் ஒரு பாடமொழியாக கூட இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு மாநிலத்தவர்கள் வரிதந்து படிக்கிறார்கள். ஆனால் அவர்களை கட்டாயம் ஒரு தமிழ் இந்த மாநிலத்தினுடைய மொழி, இதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பின்னால் பயனாக இருக்கும் என்று சொல்வதற்கு கூட தரங்குகிற அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசை எதிர்த்து கேட்கிறவனாக இருக்கிறேன். நான் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே பார்த்திருப்பீர்கள், அல்லது செய்தி ஊடகங்களை பார்த்திருப்பீர்கள். எனக்கும் எங்கள் பேரவை தலைவருக்கும் தினந்தோறும் சண்டை. காரணம், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல, நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன். மக்கள் வாக்களித்து என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆதலால் அந்த குரலற்ற ஏழை எளிய மக்களின் குரலாக எனது குரல் ஒலிக்கும். ஆனால் உங்கள் கொறடா உத்தரவுகளோ உங்கள் பேரவைத் தலைவர் உத்தரவுகளோ என்னை கட்டுப்படுத்தாது என்று தமிழக சட்டப்பேரவையில் ஒரு இளைஞனாக திமுறி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலுக்காக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளிலும் சரி, தனியார் துறை வேலை வாய்ப்புகளிலும் சரி,
இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிக்கு செல்ல இருக்கிற நீங்கள் பிற்காலத்தில் தெரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய உயர்ந்த பள்ளிகளின் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிறார்கள். இந்தியாவில் 172 நாடுக்கு மேற்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்களே கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது குறிப்பிட்ட முன்னேறிய வகுப்பினர். இந்திய நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய செயலாளர்கள் ஒரு 75 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்டவர் ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகம். உச்சநீதிமன்றத்தினுடைய 60 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 45க்கு மேற்பட்ட நீதிபதிகள் குறிப்பிட்ட ஒரு சமூகம். நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 35க்கு மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட சமூகம் என்று சொன்னால் இது சமூக நீதி அல்ல, இது சமூக அநீதி. ஏன் இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களில் நீங்கள் கேட்கின்ற அந்த நீதிபதிக்கான தகுதி உள்ளவர்கள் சூத்திரர்கள் இல்லையா, பஞ்சமர்கள் இல்லையா, இஸ்லாமியர்கள் இல்லையா, கிறிஸ்துவர்கள் இல்லையா? ஏன் ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்? அது வாரிசு அடிப்படையில் மீண்டும் மீண்டும் நீதிபதியுடைய மகன்களே கொள்ஜியம் நீதிபதியாக தேர்வு செய்கிறது என்கிற கேள்விகளை எல்லாம் இந்த நாட்டுடைய சட்டமன்றத்திலே எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு தமிழ் வழக்காடு மொழியாக இல்லையே என்று கவலைப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதற்காக போராடுகிறோம். வீதியிலே எங்கு பார்த்தாலும் ஆங்கிலங்கள் இருக்கிறது, ஆனால் தமிழ் இல்லை. அந்த தமிழ் இந்த நாட்டில் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டுடைய கோவில்களிலே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருந்தது. அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நீங்கள் ஆட்சி செய்கிற உங்கள் காலத்தில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று என் தமிழை அவமானப்படுத்துகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டு அது தூக்கி எறிந்து மறுநாள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களும் இந்த அறநிலைத்துறை ஆணையரின் உத்தரவுக்கிணங்க தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற வாசகத்தை பொறித்தவன் வேல்முருகன். எங்கள் திருச்சிற்றம்பலம் மேடையில் நடராஜர் கோவிலில் எங்கள் தேவாரம் திருவாசகம் பாடச் சென்ற ஆறுமுகசாமி அடித்து தூக்கி எறிந்தார்கள். ஏன் தமிழ்நாட்டில் தேவாரம் திருவாசகம் பாடினால் நடராஜர் கோவில் தீட்டுப்பட்டு விடுமா? தலைவர் கலைஞர் அவர்களே, இதை உங்கள் ஆட்சியில் பார்த்து கொண்டு நீங்கள் இருக்கலாமா என்று கேட்டேன். கேட்டனுடைய விளைவு மறுநாள் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேறியது. என்ன சட்டம் தெரியுமா? நடராஜர் கோவில் தனி தீட்சர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து அது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட்டு அங்கு தேவாரம் திருவாசகம் மறுநாள் பாடுவதற்கான ஏற்பாடை அரசின் மூலமாக செய்ய வைத்தவன் வேல்முருகன். சூத்திரர்களும் பஞ்சமர்களும் அங்கு உள்ளே அனுமதி பெற்று தந்தவன் வேல்முருகன். இன்னொன்று பெருமையாக நான் கூட இங்கே சொல்லுவேன். இங்கே சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் கிளப்புகள், இன்னும் இருக்கிற நட்சத்திர விருதுகளில் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு உடையான வேட்டியை அணிந்து சென்ற ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசரும் சென்றார்கள். அங்கிருந்த நிர்வாகம் சொன்னது, வேட்டி கட்டி கொண்டு உள்ளே வராதீர்கள், இது எங்கள் கிளப்புக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும், அதனால் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் நீதிபதியாக இருந்தாலும் என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்பினார்கள். அப்போது வீரியமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தேன். என் கட்சி கொடியுடன் கூடிய தடியோடு நான் சொன்னேன், என் பாரம்பரிய உடையை அணிந்து தமிழ்நாட்டின் வீதிகளுக்கும் கிரிக்கெட் கிளப்புகளுக்கும் செல்ல அனுமதி இல்லை என்று சொன்னால் அப்படியேப்பட்ட ஒரு நிர்வாகம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று அதிரடி போராட்டங்களை நடத்தி மறுநாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். தமிழ்நாட்டின் விடுதிகளில் அதை கட்டி செல்கின்ற வேட்டி கட்டி செல்வதை தடுப்பவருக்கு 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் என்கிற வரலாற்று சட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். கங்கை கொண்டான் நம்முடைய தாமிரபரணி ஆறு, தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே பயனடைகின்ற தாமிரபரணி ஆறை பெப்சி கோக் நிறுவனங்கள் உறிஞ்சி ஒரு பாட்டில்களிலே இன்றைக்கு 20 ரூபாய், 25 ரூபாய், 50 ரூபாய் என்று வித்தான். இன்னைக்கு 5 ஸ்டார் விடுதிகளிலே அதே தண்ணீர் பாட்டில் 500 ரூபாய், 750 ரூபாய் என்று விற்கிறானே. அதை எதிர்த்து இங்கே வடதமிழ்நாட்டிலிருந்து வெறும் வேல்முருகனாகிய நான் என்னுடைய தலைமையில் 2000 பேரை திரட்டி அங்கு சென்று போராடினேன். அந்த நிர்வாகம் என்னை காவல்துறையை கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியது, தடியடி நடத்தியது. இன்றைக்கும் தொலைக்காட்சி பதிவுகள் இருக்கிறது. ரத்தம் சிந்தி என்னுடைய தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனுரை செய்கின்ற தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரை பெப்சி கோக் நிறுவனங்கள், 7up பிராண்டா நிறுவனங்கள் உறிஞ்சி விற்பதை தடை செய்வதற்கு காரணமாக இருந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி, ரத்தம் சிந்திய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆதலால் என் தமிழக மக்களே, எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பெரும்பான்மையான சுங்கச்சாவடிகள் இருக்கிறது ஒரே மாநிலம், அது தமிழகம். 4இல் 1 பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது. 78 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் மக்கள் ஆசரம் அவசருக்கு சாவு வாழ்வு திருமணம் எதற்கு சென்றாலும் வண்டி நிறுத்து, போகின்ற போது 100 கொடு, வருகின்ற போது 100 கொடு என்று கேட்டானே, அதை எதிர்த்து எந்த அரசியல் கட்சிகளும் வாய் திறக்கவில்லை. காரணம், அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் தங்களுக்கான தேர்தல் நிதியை கையேந்தி பெற்ற காரணத்தினால் எந்த கார்ப்பரேட் பொதுத்துறை நிறுவனங்களிடம், தனியார் முதலாளிகளிடம், லாட்டரி கும்பலிடம், மணல் மாபியாவிடத்திலும் மணலை இன்றைக்கு கொள்ளை
கொள்ளையடிப்பதோடு இல்லாமல் மலையை வெடித்து வெளிமாநிலங்களுக்கு கடத்தி செல்கின்ற வெடிவைத்து ககத்தி செல்கின்ற எந்த கும்பலிடம் ₹1 கை நீட்டி நன்கொடை வாங்காமல் என் கட்சியின் தொண்டர்களின் சொந்த பணத்தில் இன்றைக்கு கட்சி நடத்துகிற தமிழக வாழ்வுரிமை கட்சிதான். நாங்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் சுங்கம் தர மறுத்து சுங்கச்சாவடிகளை அடித்து நொறுக்கி வழக்கை சந்தித்த ஒரு போர்க்குணம் கொண்ட இயக்கம் இது. பொதுமக்கள் பார்வையில் வன்முறையாக இருக்கலாம், சில வன்முறைகள் தான் இந்த நாட்டின் நன்முறைக்கு வித்திடுகின்ற அடிப்படையில் எங்கள் போராட்டம். டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று சொன்னோம், அரசுகள் மூட மறுத்தது. அப்படி மூட மறுத்த போது எங்கள் நேரலை பக்கங்களிலே அந்த லைவ் என்று சொல்லக்கூடியதை போட்டுவிட்டு இதை நீங்கள் மூடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு 1000 என்ன சொல்லுவாங்களோ ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பது போல எங்கள் மாவட்டத்தில் இருந்த சில டாஸ்மாக் கடைகளை உள்ளே புகுந்து நாங்கள் அடித்து நொறுக்கி அரசு தயவு செய்து இதை மூடுங்கள். பல குடும்பங்கள் சீரழிது, பல தாய்மார்கள் தாலி அறுக்கப்படுகிறது, பல சமூக குற்றங்களுக்கு எல்லாருக்கும் தாயாக இருக்கிறது. இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொலை வழிபறி திருட்டு எல்லாவற்றுக்கும் தாய்மொழியாக இந்த மது என்கிற அரக்கன் இருக்கிறார். இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு காவல்துறையின் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறை சட்டங்களையும் சந்தித்து இன்னமும் இந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இந்த நேரத்திலே இந்த மின்னம்பலம் ஊடக இந்த விவாதத்தின் ஊடாக என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த உரையை கேட்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் பிள்ளைகள் உங்கள் உறவுகள் இந்த மண்ணில் வாழ்வார்கள், அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இதுபோன்று புதிய சிந்தனையுடன் புதிய மாற்று கருத்துடன் லஞ்சம் லாவணியம் ஊழல் சாதி மத கலவரங்கள் இல்லாமல் இன்றைக்கு மனித குலத்திற்காகவும் இன்றைக்கு உயிரினங்களுக்காகவும் இயற்கைக்காகவும் போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற அரசியல் கட்சிகளுக்கு தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இதன் ஊடாக முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0 டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, co-presented by Milky Mist, powered by Yasko shirts, trousers, dhotis, Asbin Sweets and Sai Developers. Location partner King Makers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.